புளிப்பாகவும் இருக்கணும், காரமாகவும் இருக்கணும், நல்ல வாயுக்குள்ளே வலுவலுன்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஒன் டைம் இந்த பாசிப்பருப்பு சாம்பார் சாதத்தை செஞ்சு பாருங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பெரிய குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதோட கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், 4 வரமிளகா, சின்ன வெங்காயத்தை நல்லா 1 கை அளவுக்கு சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 தக்காளி, ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருக்கிறது தாங்க. ஒரு 4 கத்திரிக்காயை முட்டையாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு முருங்கைக்காய், கொஞ்சமாக கேரட்டு, 1 கை அளவுக்கு அவரைக்காய், அதோட ஒரு 2 உருளைக்கிழங்கை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்மளே வீட்டில் தயாரித்த ஒரு மினி சாம்பார் பொடி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா காயை வணக்கி விட்டுருவோம். ஒரு சூடான பேனில் ஒரு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, ஜீரகம், மிளகு, வடகல்ல பருப்பு, அதோடு கொஞ்சமாக துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு தனியாக மிளகாவையும் வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு நல்ல காரமாக இருக்கணும்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல காய் வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், நம்ம அரைச்சி வச்சுருந்த சாம்பார் தூளில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நல்ல தாராளமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு அரை மாங்காவை பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு குக்கரை லாக் பண்ணிடுறேன். ஒரு 4 விசில் நல்லா குலைவாக வரணுங்கிறதுக்காக ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் அப்பளம் வித்து மாங்காய் ஊறுகாய் தான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வடகம், கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை கூட எடுத்துக்கோங்க. சிம்பிளான ரெசிபிங்க, யார் வேணால் செய்யலாம். பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.